இப்ப சமீப காலமாக தான் இந்த ஃபெமினிசம் பெண் உரிமை அப்படிங்கறத பத்தி பேசப்படுது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருடங்களுக்கு முன்னாடியே பெண்களுக்கு கல்வி உரிமை உண்டு, பெண்கள் கல்வி கற்கணும்ங்கறத நமக்கு ஆழமா பதிவு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப கல்விங்கிறது நமக்கு பொதுவாக தான் இருக்கு. அல்லாஹ் பொதுவாக தான் ஓதுவீராக படிப்பீராகன்னு அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்கள் இடத்துல அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு இந்த மார்க்க விஷயத்துல அப்படின்னா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துலதான் வந்துட்டு தெளிவுபடக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. ஐந்தறிவு உயிரினங்கள் அல்லாத மனிதனுக்கு தான் இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு அறிவை கொடுத்திருக்கான். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற நிலைமையில இருந்த நாட்டுல பெண்களுக்கும் சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடியதாக இருக்கு. கல்வி அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாலே நமக்கு அனைத்து விஷயங்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. சமூகத்துடைய பார்வையில ஆண்கள் என்கிறவங்க அதிகமான முறையில கல்வி கற்கணும் அப்படின்னும், பெண்களை விட ஆண்கள் தான் வந்து மேல் படிப்பு படிக்கணும்னு, ஆண்கள் வந்து கல்வியை கற்று அதன் மூலம் வேலை வாய்ப்பை தேடி பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் அப்படிங்கிறது சமூகத்துடைய ஒரு பார்வையாக இருக்குது. இன்னும் பெண்களை பொறுத்தவரை அதாவது பருவ வயதை அடைந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பள்ளி படிப்பை நிறுத்தணும், இன்னும் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு பெண்களுடைய ஒரு பார்வையாக இருக்குது. அதே போலதான் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதா அப்படின்னும், இன்னும் ஆண்களுக்கு மட்டும்தான் கல்வியை வலியுறுத்துகிறதா பெண்களுக்கும் கல்வியை வலியுறுத்துகிறதா என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக எனக்கு சொல்லுங்க. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் நமக்கு தொழுகையோ ஜக்காத்தையோ இல்ல நோம்பையோ நமக்கு முதல்ல கடமையாக்கல. அல்லாஹ் நீ போது நீங்க படி அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக தான் இஸ்லாத்தினுடைய செய்திகளை ஆரம்பிக்கிறான். ஆண்களுக்கு மட்டும் இல்லாம பெண்களுக்கும் கல்வியை வலியுறுத்தி தான் சொல்லுது. இறைவன் அருளிய முதல் வசனமே இத பத்தியாக தான் இருக்கு. பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராகன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துல ஆண்களே நீங்க படிங்க, இல்ல நீங்க பெண்களே நீங்க படிங்கன்னு அல்லாஹ் தனித்தனியா பிரிச்சு சொல்லல. அப்ப கல்விங்கிறது நமக்கு பொதுவாக தான் இருக்கு. அல்லாஹ் பொதுவாக தான் ஓதுவீராக படிப்பீராக அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ் சொல்லும் போது குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க, இன்னொருத்தவர் மருத்துவ அறிவே இல்லாதவர் இருக்கிறார். அப்ப ரெண்டு பேரும் சமமாவார்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப கல்விங்கிறது தான் ஒரு மனிதனை உயர்த்தக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் இந்த வசனத்துல ஆண் பெண் அப்படின்னு பிரிச்சு பாக்குறனா இல்ல, அறிந்தோரும் அறியாதோரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பத்தி சொல்லக்கூடியவனாக இருக்கா. இன்னும் இந்த சில பல வருடங்களுக்கு முன்பாக பெண்களுக்கு கல்வினா எப்படி தெரியுமா இருக்கும்? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற நிலைமையில இருந்த நாட்டுல பெண்களுக்கும் சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடியதாக இருக்கு. இன்னும் இந்த பெண்களுக்கு கல்வி கற்கக்கூடிய உரிமை, ஹிஜாப் உரிமை, விவாகரத்து உரிமை, மகர் கேட்கும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பல உரிமைகளை 1400 வருடங்களுக்கு முன்பாக ரசூல்லா நமக்கு சொல்லி காட்டிட்டாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல பெண்கள்லாம் கல்வியில சிறந்து வழங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய கல்வி எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? அவங்களோட நின்றுச்சா? இல்ல, அவங்களுடைய குடும்பம் இன்னும் அவங்களுடைய தலைமுறைன்னு சொல்லிட்டு இப்படி பயனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. இன்னும் அல்லாஹ் சொல்லும் போது பெண்களுக்கு கடமைகள் வழங்கி இருக்கிறத போன்று உரிமைகளையும் நம்ம வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு சில பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சில கடமைகளை எடுத்துக்கிட்டு உரிமைகளை விட்டுறாங்க. இன்னும் சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா, உரிமைகளை எடுத்துக்கிட்டு கடமைகளை விட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எதுவாக இருக்கு? அவங்க கல்வியை சரிவர அறியாம இருக்கிறது தான் இதுக்கு காரணமாக இருக்கு. ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தையும் இன்னொன்னு மார்க்க கடமைகளையும் செய்யறதுக்கு அவளுக்கு முக்கியமானதாக எது இருக்கு? அவள் கற்ற கல்வியாக இருக்கு. அப்ப நம்மளுடைய பெண் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உலக கல்வியோட சேர்த்து மார்க்க கல்வியையும் ஒழுக்கத்தையும் அவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஒரு தந்தை கல்வி அறிவுடையவராக இருந்தார் அப்படின்னா அவருடைய பிள்ளை பிழைச்சுக்கும். இதுவே ஒரு தாய் கல்வி அறிவுள்ளவராக இருந்தார் அப்படின்னா அவருடைய குடும்பமே ஏன் சமூகமே நேர்வழிக்கு பெறக்கூடியதாக இருக்கு. நமக்கு கல்விங்கிறது நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கும் வலியுறுத்தி தான் சொல்லுது. பெண்களும் கல்வி கற்கணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லக்கூடியதாக இருக்கு. இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆணுக்கும் கல்வியை கற்கணும்னு வலியுறுத்துது, பெண்ணுக்கும் கல்வியை கற்கணும்னு வலியுறுத்துது. அப்ப ஒரு முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க கட்டாயமா கல்வியை கற்கணுமா இல்லனா கற்காமையும் விடலாமா? பெண் இவ்வளவுதான் கற்க வேண்டும், ஆண்கள் இவ்வளவுதான் கற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் கற்று தரவில்லை. எது நன்மை எது தீமை அப்படின்னு சொல்லிட்டு விளக்குவதற்கு இந்த கல்விங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கு. ஒரு மனிதனுக்கு இந்த கல்விங்கிறது ஒரு செல்வத்தை போன்றதாக இருக்குது. ஒரு மனிதனாகிறவனுக்கு செல்வங்கள் அதிக அளவுல வரும், இன்னும் உறவுகள் வரும். ஆனா செல்வத்தை அந்த மனிதர்கிட்ட பறிக்க முடியும், இன்னும் உறவுகள் அந்த மனிதர்கிட்ட பறிக்க முடியும். ஆனா கல்வியை பறிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அவனுக்கு எதுவுமே இல்லாத ஒரு நிலையிலையும் இந்த கல்வி தான் அவனுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்குது. கல்வியை நம்ம கற்கல அப்படின்னா இந்த உலக
உலக விஷயங்களையும் நம்மளால அறிந்து கொள்ள முடியாது, இன்னும் மார்க்க விஷயங்களையும் நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. அதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான், இர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா. இறை நம்பிக்கை கொண்டோருக்கும் கல்வி அறிவு வழங்கப்பட்டோருக்கும் அல்லாஹ் தகுதிகளை உயர்த்துவதாக சொல்றான். இப்போ இறை நம்பிக்கைனா என்ன? வானம், பூமி, சூரியன், சந்திரன், இந்த உலகத்தை எவ்வளவு பிரம்மாண்டமாக படைச்சிருக்கான். அதெல்லாம் படைச்சது ஒரு சூப்பர் பவராக இருக்கும். அதுதான் யாரு? இறைவன் ஒருத்தவன் இருக்கான், அவனுக்கு ஆற்றல் இருக்கு, அவனுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் நம்புறாரு அப்படின்னா அதுதான் இறை நம்பிக்கை. அப்போ இந்த இறை நம்பிக்கையையும் கல்வியையும் இறைவன் ஒப்பிட்டு இப்படிப்பட்டவங்களுக்கு தான் நான் கல்வியுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கான். படைப்பாற்றலை பத்தி நீங்க சிந்திங்க, அதுதான் இன்னும் சிந்திக்க தூண்டக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒருவர் கல்வியை தேடி செல்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்துடைய பாதையை அல்லாஹ் லேசாக்கி தரான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடியதாக இருக்காங்க. அப்போ சொர்க்கத்துடைய பாதையை இறைவன் இலகுவாக்கி தரான் அப்படின்னா அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் முதன்மையானதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அனைவரும் சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இப்ப உள்ள பெண்மணிகளோ நாடுகள்லாம் துறந்து இன்னும் வெளிநாட்டிற்கும் இல்ல மற்ற மாவட்டங்களுக்கும் சென்று கல்வி கற்பதற்காக போறாங்க. ஆனா அவங்களுடைய நிலை என்ன? கல்வி கற்க போற பிள்ளைகள் ஒழுக்கங்களை மறந்து விடக்கூடியவங்களாக இருக்காங்க, நல்ல பண்புகளை மறந்து வாழக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் தீய பழக்கங்களிலும் தீய உறவுகளிலும் தீய நட்பு வட்டாரங்களுக்குள்ள சிக்கி கல்வி மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையையும் இழந்து விடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. அப்போ இந்த கல்விங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமையை வழங்குகிறது, இன்னும் கட்டாயமாக கற்க வேண்டும். அப்ப இந்த கல்வியை கற்க மூலம் தான் எது நன்மை எது தீமை என்று அறிய முடியும், அதுதான் இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. இப்ப நமக்கு கல்வி கட்டாயம் கற்கணும்னு புரிஞ்சிருச்சு, அதன் மூலமா நமக்கு நிறைய பலன்கள் இருக்குன்னு புரிஞ்சிருச்சு. அப்ப இந்த கல்வியை வச்சு நம்ம எதை அதிகமா சிந்திக்கணும்? இந்த உலக விஷயத்தை பத்தி சிந்திக்கணுமா இல்ல மார்க்க விஷயத்தை பத்தி சிந்திக்கணுமா? ஏன்னா நம்ம அனைவரும் கல்வியை படிக்கிறோம், உலக கல்வியாக இருக்கட்டும் மார்க்க கல்வியாக இருக்கட்டும், நம்ம அனைவரும் கல்வியை படிக்கிறோம். ஆனா சிந்திக்கிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம சிந்திக்கக்கூடிய முதல் விஷயம் அப்படின்னா அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி தான் சொல்றான். ஏன்னா இந்த கல்வியை கற்க கற்க இறைவனின் பக்கம் நம்மளுடைய நெருக்கம் அதிகமாகுதா இல்ல அல்லாஹுடைய நினைவை விட்டு நம்ம புறம் தள்ளுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் அல்லாஹ் இந்த கல்வி அறிவுங்கிறது மனிதனுக்கு தான் கொடுத்திருக்கான். 5 அறிவு உயிரினங்கள் அல்லாத மனிதனுக்கு தான் இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு அறிவை கொடுத்திருக்கான். அப்போ அதை வைத்து நம்ம சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும் போது அஃபலா யதபருனல் குர்ஆன, இந்த குர்ஆனை நீங்க சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல கேள்வி கேட்கிறான். அப்ப குர்ஆனை சிந்திக்கணும்னா என்ன? வானங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கு, உங்கள் கண்கள் மூக்கு உதடுகள்னு சொல்லிட்டு நீங்க எப்படி இந்த உலகத்துல உள்ள அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க சிந்திக்க மாட்டீர்களான்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேள்வி எழுப்பக்கூடியவனாக இருக்கான். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சிந்திக்க மாட்டீர்களான்னு சொல்லிட்டு இறைவன் கேட்கிறான். இவ்வளவு பிரம்மாண்டமாக படைச்சிருக்கான் இந்த உலகத்தை. அந்த பரப்பளவுல பாதி இடமாக இந்த பாலைவனம்ங்கிறது இருக்குது. அந்த பாலைவனத்துல நம்மளால உயிர் வாழ முடியுமா? மற்ற உயிரினங்கள் அந்த இடத்துல உயிர் வாழ முடியுமானா நிச்சயமாக முடியாது. ஆனா இந்த ஒட்டகத்தை பற்றி இறைவன் சிந்திக்க சொல்லும் போது அந்த ஒட்டகம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா தன்னோட தண்ணீரை குடிச்சு அதை தண்ணீருடைய பையில சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அதனுடைய வெப்பத்தின் காரணமாக உடல்ல உள்ள ரத்தத்துல அந்த ரத்தம் உறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீரை பாய்ச்சக்கூடியதாக இருக்குது. இன்னும் அதனுடைய காலுக்கு பலமானதாக இறைவன் என்ன பண்ணிருக்கான்? ஒரு சதை தூண்டை உருவாக்கி இருக்கான். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இறைவன் நீங்க சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருக்கான். மற்ற விஷயங்களை நம்ம சிந்திக்கிறோம், இது எப்படி வந்திருக்கு இது எப்படி வந்திருக்குன்னு சிந்திக்கணுமே தவிர மார்க்க விஷயங்கள்ல இறைவன் சொல்லக்கூடிய ஒரு வரைமுறைக்குள்ள இருக்கிறோமா அதை நம்ம சிந்தித்து செயல்படுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் பார்க்கறது கிடையாது. அப்ப இந்த மார்க்க விஷயங்களை நம்ம சிந்திப்பது மூலமாக தான் எது நன்மை எது தீமைன்னு சொல்லிட்டு விளங்கி நம்மளால வாழ முடியும். சமீப காலமாக தான் இந்த ஃபெமினிசம் பெண் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்திலயுமே சஹாபிய பெண்மணிகள்லாம் இருக்கதான் செஞ்சாங்க. அவர்கள்லாம் கல்வி கற்றாங்களா? இன்னும் ரசூலுல்லாஹ் அவங்க கல்வி கற்கிறதுக்கு ஏதாச்சும் தடை விதிச்சாங்களா அப்படிங்கறத பற்றியும் எனக்கு விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்கள் கல்வி கற்பதற்கு எந்த ஒரு தடையும் விதிக்கல. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்துல சஹாபிய பெண்மணிகள் ரசூலுல்லாஹ்விடத்துல கல்வி கற்பதற்காகவோ இல்லது அவங்களுடைய கேள்விகளை கேட்பதற்காகவோ சென்றாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ்வை சுற்றி முற்றிலும் சஹாபாக்களாக இருக்கிறாங்க, ஆண்களா இருக்கிறாங்க. அந்த பெண்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல போய் கேட்கறாங்க, நாங்க உங்க இடத்துல எங்களுடைய கேள்விகளை கேட்க வந்தாலோ கல்விகளை கற்க வந்தாலோ உங்களை சுற்றி ஆண்களா இருக்காங்களே, எங்களுக்காக ஒரு நாளை நீங்க ஒதுக்குங்க, அந்த நாள்ல நாங்க எங்களுடைய கேள்விகளை கேட்டு தெளிவடைஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு நாளை ஒதுக்கி அவங்களுக்கான பதில்களை சொல்றாங்க. அப்ப இப்ப சமீப காலமாக தான் இந்த ஃபெமினிசம் பெண் உரிமை அப்படிங்கறத பத்தி பேசப்படுது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருடங்களுக்கு முன்னாடியே பெண்களுக்கு கல்வி உரிமை உண்டு, பெண்கள் கல்வி கற்கணுங்கிறத நமக்கு ஆழமா பதிய வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கல்வி கற்க பெண்களுடைய நிலையானது
எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தவறான வழியில செல்லக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து கல்வி கற்ற பெண்கள் நாங்க மூவ் ஆன் பண்றோம், அடுத்த நிலைக்கு நாங்க வந்துட்டு போறோம் அப்படின்ற பேர்ல தவறான பாதையில போறாங்க. ஒரு சாரார் எப்படி இருக்காங்க அப்படின்னா, நாங்க திருமணமே செஞ்சுக்க மாட்டோம், நாங்க இந்த லைஃபை என்ஜாய் பண்ண போறோம், இதுதான் எங்களுடைய உரிமையா இருக்குது, நாங்க எங்க உரிமையை எடுத்துக்கிறோம். இன்னொரு சாரார் வந்துட்டு நாங்க திருமணம் செஞ்சுக்க மாட்டோம், ஆனா என்ன ஒரு அந்நிய ஆணோட நாங்க வாழுவோம், அதுதான் லிவிங்ல இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சாராரும். இன்னொரு சாரார் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பெண்ணு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிற மாதிரியும், ஒரு ஆண் இன்னொரு ஆண் திருமணம் செஞ்சுக்கலானும் இந்த மாதிரி பெண்ணியம் பேசக்கூடியவர்களாகவும் சட்டம் பேசக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. இது யார் இப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா கல்வி கற்றவங்க தான் பேசுறாங்க. ஆனா சஹாபிய பெண்மணிகள் அவங்க கற்ற கல்வியையும், அவங்களுக்கு எந்த தடையும் விதிக்கப்படல, அவங்க கற்ற கல்வியும் சரி அவங்க படிச்ச மார்க்கத்தையும் சரி எப்படி பயன்படுத்துறாங்கன்னா சரியான முறையில தங்களும் தங்களுடைய குடும்பத்தினரும் தங்களுடைய சமுதாயமும் பயன்படக்கூடிய வகையில தான் அவங்களுடைய கல்வியை உபயோகப்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க வயதுல சிறியவங்களாக இருந்தாலும் அவங்க கல்வி அறிவுல சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்த காலங்கள் கம்மியாக இருந்தாலும் அவங்க கூட இருந்த நாட்கள்ல அதிகமான ஹதீஸ்கள் அவங்க இடத்துல இருந்து சேமிச்சு நமக்காக அறிவிச்சிருக்காங்க. சஹாபாக்கள்ல அதிகமான அளவு ஹதீஸ்களை அறிவிச்சவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அவங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு பெண்மணியா இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. ஒரு படி அதிகமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சஹாபாக்கள் இடத்துல அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு இந்த மார்க்க விஷயத்துல அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல தான் வந்துட்டு தெளிவு பெறக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்க்கு அடுத்தபடியா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல வந்து தெளிவுபடக்கூடியவங்களா சஹாபாக்கள் இருந்திருக்காங்க. அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சஹாபாக்களாகிய எங்களுக்கு எங்களுடைய ஹதீஸ்கள்ல ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்துல தான் போவோம். நாங்க அது வரைக்கும் இல்லாத ஒரு அளவு ஒரு அறிவை வந்துட்டு அந்த அவங்க சொல்ற கருத்துக்கள் மூலமா நாங்க பெற்று இருக்கோம். இது வரைக்கும் ஒரு புதியதொரு கருத்து அவங்க இடத்துல இருந்து நாங்க பெறாம இருந்ததே கிடையாது அப்படின்னு அறிவிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்கள்ல ஒருத்தவங்க தான். இவங்களை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னா உதைபியா உடன்படிக்கையின் போது அங்க அழைச்சிட்டு போறாங்க. அப்ப உடன்படிக்கை எல்லாம் முடிஞ்சிருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, நபி தோழர்கள் இடத்துல வந்துட்டு உங்களுடைய முடிகளை அழித்துட்டு குர்பானி பிராணிகளை வந்து அறுத்து பலியிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடன்படிக்கையில வந்துட்டு கவலையில இருந்த சஹாபாக்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஒண்ணு ரசூலுல்லாஹ் சொல்றதை வந்து செய்யாம அமைதியா அப்படி சோகத்திலே உட்கார்ந்து இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 தடவை சொல்றாங்க. அவங்க செய்யாததோட உம்மு சலமா ரலிட்ட வந்துட்டு போறாங்க. போய் சொல்றாங்க, அங்க நடந்த விஷயங்களும் சொல்றாங்க. உம்மு சலமா அலி அப்ப எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஆலோசனை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, யா நபி அல்லாஹி அல்லாஹுடைய தூதரே அத்துஹிப்பு தாலிக, அவங்க இதை செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களா, உஹ்ரிஸ் நீங்க வெளியேறுங்க, லா துகல்லிம் பேசாதீங்க, அஹத மின்கும் எந்த ஒருவரிடமும் நீங்க பேசாதீங்க, ஹத்தா கன்ஹரு தாலிக அதை அவங்க அறுத்து பலியிடுற வரைக்கும் நீங்க எந்த ஒருவரிடமும் பேசாதீங்கன்னு ஒரு ஆலோசனை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அதே மாதிரி போறாங்க. போய் சஹாபாக்கள் யாரிடத்துலயும் பேசாம அவங்க சொன்ன மாதிரி அவங்க முடிய மதிச்சுக்கிட்டு அவங்க குர்பானி பிராணிகளை பலி கொடுக்கறதுக்காக போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் செய்யறதை பார்த்துட்டு சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, முந்தி கொண்டு செல்றாங்க. ஒருத்தவங்க அடிச்சு பிடிச்சு முந்தி கொண்டுட்டு சென்று அவங்களுடைய முடிகளை மலிக்கிறதும் பிராணிகளை பலி கொடுக்கறதுமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க அடிச்சு பிடிச்சிட்டு செல்றதுல எங்க அவங்க செத்துருவோமோ அப்படின்ற அளவுக்கு அடிச்சு பிடிச்சிட்டு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு உம்மத்தையே வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்மணி ஒரு ஆலோசனை சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கல்வி அறிவானது, அந்த கல்வியோடைய ஆர்வமானது எந்த ஒரு ஆழமான அளவுக்கு இருக்கணுங்கிறத நம்ம வந்துட்டு இதுல மூலமா புரிஞ்சுக்க முடியுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்வி கற்பதற்கு, பெண்கள் கல்வி கற்பதற்கு எந்த ஒரு தடையும் விதிக்கல. அவங்க அதிகமான அளவு ஆர்வமூட்டக்கூடியவங்களாக தான் இருந்திருக்காங்க. அதை அனுமதிக்க வகையில தான் இருந்திருக்காங்கிறத இந்த கேள்விக்கு பதிலா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அப்ப நமக்கு 1400 வருடங்களுக்கு முன்பாகவே பெண்களுக்கு கல்வி கற்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சஹாபிய பெண்களும் அவங்க கற்ற கல்வியை அழகிய முறையில வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப நம்மளும் அதுக்காக அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அப்போ அல்லாஹ்விடத்துல நம்ம துஆ செய்யும் போது எது கிடைத்தால் அனைத்துமே நமக்கு கிடைத்து விடக்கூடியதாக இருக்கு. ஒரு சாதாரண ஒரு மனிதனானவன் தன்னுடைய இறைவனிடத்துல எல்லா விஷயத்தையும் கேட்கக்கூடியவனா இருக்கான். பிரார்த்தனை மூலியமாக தன்னுடைய இறைவனிடத்துல எல்லாத்தையும் கேட்கிறான். தன்னுடைய ஆரோக்கியத்தை கேட்கிறான், தன்னுடைய வியாபாரத்துல வந்து லாபம் வேணும்னு கேட்கிறான், தனக்கு அழகாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான், எனக்கு நிம்மதி வேணும்னு கேட்கிறான். இப்படி எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய இறைவனிடத்துல ஒரு மனிதனானவன் பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா கல்வியை ஒரு மனிதன் வந்து பிரார்த்தனை செஞ்சு கேட்கிறானான்னு கேட்டா
சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் தான் கேட்கக்கூடியவனா இருக்கான். அவனுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் வரும்போதோ அல்லது அவனுக்கு ஒரு ரிசல்ட் நேரம் வரும்போதோ அப்படிங்கும் போது தான் வந்து கல்வியை கேட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் கல்வி அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலே நமக்கு அனைத்து விஷயங்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. நம்ம எது பண்ணால் நமக்கு அதிகமாக லாபம் வரும், எது பண்ணால் நம்ம நஷ்டம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வியை பயன்படுத்தி தான் அவனால் சிந்தித்து செயல்பட முடியும். அப்போ அந்த கல்வி அவனிடம் இருந்தாதான் அந்த வியாபாரத்தில் அவனால லாபத்தை வந்து பெற முடியும். அப்போ அடிப்படையா என்ன இருக்குது, இந்த கல்வியானது தான் இருக்கு. இன்னும் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கல்வி அறிவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சாப்பாடு சாப்பிட்டா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும், இதெல்லாம் சாப்பிட்டா நம்முடைய உடல் வந்து பலகீனம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வி அறிவின் மூலமா சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ ஒரு மனிதனுக்கு அடிப்படையா என்ன வேணும், கல்விங்கிறது வந்துட்டாலே அவனுக்கு தேவையான ஆரோக்கியம் அவனுக்கு கிடைச்சிரும், அவனுக்கு தேவையான வியாபாரத்துல லாபம் அவனுக்கு கிடைச்சிரும். இப்படி அவனுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவமானது அப்படின்னா அல்லாஹ் வந்து ஆதம் அவர்களை படைச்சி அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் நபிக்கு எல்லாவற்றின் பேர்களையும் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடியவனாக இருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன பண்ற, ஆதம் நபிக்கு ஒரு செல்வத்தையோ அவர்களுக்கு தேவையான பொருட்களை எதுவுமே கொடுக்கல, அவர்களுக்கு தேவையான கல்வி அறிவை தான் கொடுத்தான். அப்படி கொடுத்து அல்லாஹ் வந்து வானவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி காட்டி நீங்க இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ வந்து வானவர்கள் சொல்றாங்க, இறைவா நீயே தூயவன், நீ எந்த அறிவை எங்களுக்கு கொடுத்துருக்கியோ அதை தவிர எங்களுக்கு வேற எந்த அறிவும் இல்லை, நீயே வந்து நன்கறிந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக வானவர்கள் இருக்காங்க. அப்போ வந்து ஆதம் நபிட்ட வந்து அல்லாஹ் சொல்றான், நீ அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொடு அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி ஆதம் நபி என்ன பண்றாங்க, வானவர்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களா இருக்காங்க. கல்வி அறிவுங்கிறது தான் ஒரு மனிதனை எல்லா இடத்துலயும் என்ன தகுதியை வந்து உயர்த்தக்கூடியதாக இருக்கும். அப்போ கல்வி அறிவை தான் நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா வானவர்கள் எதால படைக்கப்பட்டாங்க, ஒளியால் படைக்கப்பட்டாங்க. ஆனா ஆதம் நபி எதால படைக்கப்பட்டாங்க, களிமண்ணால் படைக்கப்பட்டாங்க. ஆனா கல்வியில யார் உயர்ந்தவர்களா இருந்தாங்க, ஆதம் நபி தான் உயர்ந்தவர்களா இருந்தாங்க. அப்போ எல்லா இடத்திலையும் கல்வியானது தான் தகுதியில் உயர்த்தக்கூடியதாக இருக்குது. அப்போ அல்லாஹ்விடத்துல அதிகமா நம்ம எதை கேட்கிறோமோ இல்லையோ கல்வி ஞானத்தை தான் அதிகமா கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல அதிகமா கல்வியை கேட்டு நம்ம வந்து ஈருலகிலும் வெற்றி பெற நன்மக்களாக இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.